வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். இன்றைய ஜோதிட டிப்ஸ். சுக்கிரனும் திருமண வாழ்க்கையும். காலபுருஷ 2-7க்கு அதிபதி. ரிஷபராசி, துலாம் ராசி. செவ்வாய் ஒரு ஜாதகருடைய தன்மையை எப்படி சுட்டி காட்டுவாரோ அதே போல் சுக்கிரன் என்பவர் அவருடைய கலத்திரத்தினுடைய தன்மையை சுட்டி காட்டுவார். நமக்கு மனைவி எப்படி அமையும், இந்த கணவர் எப்படி அமைவார், எந்த திசையிலிருந்து வருவாங்க, எவ்வளோ தூரத்தில் இருக்காங்க, உடன்பிறப்புகள் எத்தனை பேர் இருப்பாங்க போன்ற பல சுவாரஸ்யமான விஷயங்களை சுக்கிரனை வைத்து தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக லக்ன 7ஆம் அதிபதி கலத்திரத்தை குறிப்பார். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கும்ப லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்குவோம். உங்கள் 7 கூடிய சூரியன் ஜாதகத்தில் எந்த அமைப்பில் இருக்காருங்கிறத பார்க்கணும். பொதுவாக 7ஆம் அதிபதி கடக்கூடாதுங்க. 7ஆம் அதிபதி 6, 8, 12க்கு போனால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும் என்று, திருமண தடை இருக்குங்க. இது பொதுவாக சொல்லப்பட்ட விதி. உங்கள் லக்னத்துக்கு 7 குடைவர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்கணும். பொதுவாக நீசம், அஸ்தங்கம், திரிசூன்யம், இன்னும் பல விஷயங்கள் சொல்கிறாங்க. அதெல்லாம் வேலை செய்யுங்க. ஆனால் நாம் எதிர்பார்க்குற அளவுக்கு அது வேலை செய்கிறதில்ல. ஒரு சில விஷயங்களில் அது வேலை செய்யுது, இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் அன்றைக்கி அப்படி தான் ஒருத்தரை பார்க்குறேன். சார், எனக்கு மேஷ லக்னம் 7 கூடிய சுக்கிரன் நீசமாயிட்டார், அதனால் எனக்கு திருமணம் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஆண்மைத்தன்மை இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஜோதிடர்கிட்ட போய் பார்த்துருக்காங்க. அந்த பெண் வீட்டார் போய் பார்த்துருக்காங்க. இந்த பையனோட ஜாதகத்தில் மேஷத்துக்கு 7 கூடிய சுக்கிரன் நீசமாக இருக்கார். உடனே ஜோசிக்காரர் எதையோ கொளுத்தி போட்டார். இந்த பையன் ரொம்ப மனசு வெறுத்து போய் நம்மக்கிட்ட கேட்குறார், சார், எனக்கு தெரிஞ்சவரே ஆண்மை குறைவு இல்லை. ஏன்னா அவருடைய உடம்பு பற்றி அவருக்கு தெரியுமா இல்லையா? அதனால் தாம்பத்திய பிரச்சனைகள், இல்லற பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பில்லை. அவருடைய செவ்வாயும் பார்க்குறேன், நல்ல சாரம் வாங்கியிருக்குங்க. செவ்வாய் சுக்கிரன் அமைப்பு நல்லா இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் திரிகோண பலத்தில் இருக்காங்க. செவ்வாய் சுபகிரகத்தின் சாரத்தை வாங்கி சுபகிரகத்தை தொடுகிறது. கண்டிப்பாக இந்த ஜாதகரை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய பெண் கொடுத்து வைத்தவராகத்தான் இருக்க வேண்டும். நல்ல வருமானத்தில் இருக்கார். எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய சாஃப்ட்வேர் மாப்பிள்ளையாக இருக்கார். 1.5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரு. வீடு, காரு எல்லாமே இருக்குது. குடும்ப பின்னணி நல்லா இருக்குது. நீச சுக்கிரனை மட்டுமே வச்சு ஒரு ஜாதகத்தை தயவுசெய்து எடை போடாதீங்க. திருமண வாழ்க்கை நல்லா இருக்காது, தாம்பத்திய உறவு நல்லா இருக்காது, ஆண்மைத்தன்மை இருக்காது, இப்படி பல விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் தெரிஞ்சது சொல்கிறாங்க, தவறு சொல்லலை. ஆனால் அது ஒரு ஆண்மகனுடைய திருமண வாழ்க்கையை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் சொல்லக்கூடிய விஷயம் எப்படி இருக்குங்க? அதனால் வெறும் சுக்கிரனை மட்டுமே வச்சுக்கிட்டு ஜாதகம் கெட்டு போயிடுச்சு, அப்படி ஆகிடுச்சு, இப்படி ஆகிடுச்சின்னு தயவுசெய்து சொல்ல வேண்டாம். நீச சுக்கிரன் என்பது கலத்திரத்தின் வகையில் ஒரு சில கண்டாதி தோஷங்களையும், அவருடைய வீட்டிலே அந்த ஜாதகருக்கே பார்த்திங்கன்னா அவர் அத்தை உறவு சரியில்லைங்க. அவங்க அத்தை ஒரு பருவ வயதிலே துர்மரணம் அடைந்து விடுகிறார். அவங்க வீட்டில் அந்த உயிர்காரகம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சுக்கிரன் நீசமான அந்த மாதிரி சகோதரி உறவு, அதாவது பெண் உறவுகள், அல்லது அம்மா கூட பிறந்த பெரியம்மா அல்லது மாமன் போன்ற உறவுகள். ஏன்னா அன்றைக்கே நான் இன்னொரு வீடியோவில் சொன்னேன், 2ஆம் அதிபதி சுக்கிரன் 4க்கு 11 வந்துடுவார். ரிஷபராசிக்கு அதிபதி. காலபுருஷன் 4ஆம் இடத்துக்கு 11ஆம் அதிபதி. அம்மா கூட பிறந்த மூத்த சகோதரம், அது மாமனாகவும் இருக்கலாம், பெரியம்மாவும் இருக்கலாம்.
ஸோ அவங்க உறவு முறைகளில் அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்காங்கிறத பாருங்கள். அதனால் நீச சுக்கிரன் என்பது இந்த மாதிரி தான் பிரச்சனைகளை கொடுக்குறதே ஒழிய, உறவுமுறை சார்ந்த பிரச்சனைகள் அந்த மாதிரி அந்த உறவுகளுக்கு ஒரு சில அவச்சொற்களையும் பிரச்சனைகளையும் தருகிறது, கண்டாதி தோஷங்களை தருகிறது. மற்றபடி நாம் நினைக்கிற மாதிரி திருமண வாழ்க்கையை அது பாதிக்கிறதே கிடையாது. நீச சுக்கிரன் உள்ளவர்கள் 10 பிள்ளை பெற்றவங்கள நான் பார்த்துருக்கேன். அதனால் சுக்கிரனுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சுக்கிரன் தாம்பத்தியத்தினுடைய சிறப்பை சொல்லக்கூடியவர். சுக்கிரன் வலுவாக இருந்தால் தாம்பத்தியம் சிறப்பாக இருக்கும். நாம் அதை தான் நீசத்தோடு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோங்க. சுக்கிரன் நீசமாயிட்டார், தாம்பத்தியம் இருக்காது. கிடையவே கிடையாது. சுக்கிரன் செவ்வாய் சாரம் வாங்கியிருந்தால் வலுவான தாம்பத்தியம் இருக்கும். அதெல்லாம் எந்த குறையும் இருக்காது. கன்னி ராசியில் நீசமாகிறாருங்க. உத்திரம், அஸ்தம், சித்திரைங்கிற 3 சாரங்கள் அங்கே இருக்குது. சூரியனுடைய சாரம் கண்டிப்பாக பிரச்சனையை கொடுக்கறது இல்லைங்க. சந்திரன் சாரம் அதுவும் பிரச்சனையை கொடுக்கறது இல்லைங்க. சந்திரன் சாரம் வாங்கியிருந்தால் கொஞ்சம் மோகம் அதிகமாகவே இருக்கும். சுக்கிரன் அஸ்தத்தில் இருக்கும்போது ஆணாக இருந்தால் பெண் மேலே ஈர்ப்பு அதிகமாக இருக்கும், பெண்ணாக இருந்தால் ஆண் மேலே ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். அதே போல் செவ்வாய் சாரம் சித்திரை வாங்கியிருந்தாலும் நல்ல வலுவான சிறப்பான தாம்பத்தியங்கள் இருக்கும். அதனால் சுக்கிரன் நீசத்துக்கு தயவு செய்து தவறான பலன்களை சொல்ல வேண்டாம். இங்கே நாம் சுக்கிரனும் திருமண வாழ்க்கையும்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாம்பத்திய வாழ்க்கைக்கு சுக்கிரன் முக்கிய காரணமாக இருக்கிறார். பூலோகத்தில் கிடைக்கக்கூடிய மற்ற பதவிகளாகட்டும், பொருட்களாகட்டும், வீடு வாசல், வண்டி வாகனங்கள், சொத்து சுகங்கள். ஏன்னா காலபுருஷ 2ஆம் அதிபதியாக இல்லையா? 2ஆம் இடங்கிறது என்ன? தன குடும்ப வாக்குஸ்தானம், தனஸ்தானம். அதற்கு அதிபதி. அதனால் ஒரு சில லக்னங்களுக்கு இது விதிவிலக்காக வருங்க. இப்போ துலா லக்னமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சுக்கிரன் நீசமாகிறது ஒரு சில பிரச்சனைகளை தரும். அங்கே கூட தாம்பத்திய பிரச்சனையை கொடுக்கறது இல்லைங்க. லக்னாதிபதி மற்றும் அட்டமாதிபதி என்கிற வகையில் அவர் கண்டாதி தோஷங்களை செய்கிறார். ஜாதகருக்கு பிரச்சனைகளை, அவமானம், அவச்சொல், அந்த மாதிரி விஷயங்களை, கண்ட தோஷங்கள் போன்றவற்றை தருகிறார். அங்கே பாவகிரகங்களுடைய தொடர்பு வரக்கூடாது. ராகு, கேது, சனி, மாந்தி போன்ற கிரகங்களுடைய தொடர்பு வரக்கூடாது. இப்போ சுக்கிரன் நீசமாக இருந்து அடுத்த வீட்டில் சனி உச்சமாக இருக்காருன்னு வச்சுக்குவோம். சனி சுவாதிசாரம் வாங்கியிருந்தால் இந்த சுக்கிரனுக்கும் சனிக்கும் இடையிலே கிரகங்கள் இல்லாமல் இருந்து சுக்கிரன் போய் சனி நீசமாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் போய் சனியை தொடுவதாக இருந்தால் அங்கே கண்டாதி தோஷங்களை செய்வதாக இருக்கிறது. துலா லக்ன ஜாதகருக்கு அது என்ன பண்ணிடுதுங்க? அந்த திசாபுத்தி காலத்திலே விபத்துக்களையும் கண்டங்களையும் தருவதாக இருக்கிறது. இப்படி நாம் சுக்கிரனை வச்சு பலன் எடுக்கணும். அதை விட்டுட்டு சாதாரணமாக என்ன சொல்லக்கூடாதுங்க, நீசமாயிடுச்சு அவ்வளோதான் போச்சுன்னா சொல்லக்கூடாது. சுக்கிரன் கேது சாரம் பெறும்போது மனைவியினுடைய ஒத்துழைப்பு இருக்காது. மனைவியுடைய தன்மை எப்படி இருக்குங்க? என்னத்தை வாழ்ந்து என்னத்தை செஞ்சு என்னத்தை தலையில் தூக்கிட்டு போக போகிறோம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். ஒரு சாமியார்த்தனமான வாழ்க்கை இருக்கும். மனைவியினுடைய ஒத்துழைப்பே இருக்காது, அல்லது கணவருடைய ஒத்துழைப்பே இருக்காது. பெண்ணாக இருந்தால் கணவர் எப்படி இருப்பாருங்க? தாடி கடியெல்லாம் விட்டுட்டு கொட்டையும் பட்டையுமாக கிளம்பிடுவார். எல்லாமே பிரம்ம, எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு என்ன பண்ணுவாருங்க? வேதாந்தம் பேசி கொண்டு இருப்பார். 2ஆம் அதிபதி என்கிற காரணத்தினால சுக்கிரன் வருமான தடைகளை உண்டாக்குவார். கேதுசாரம் பெற்றால் ஒரு நிலையற்ற வருமானம். இவங்க அரசாங்க தொடர்புலையோ அல்லது சாஃப்ட்வேர், மருத்துவத்துறை, இந்த மாதிரி கேதுனுடைய காரக தொழில்களோ செய்யும்போது தப்பிச்சுக்கிறாங்க. ஆனால் உடனே சுக்கிரன் கேதுசாரத்தை பார்த்த உடனே வருமானம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. என்ன துறையில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிங்க. இந்த தடுமாறுறேன்னு சொன்னாங்கன்னா இந்த துறைக்கு போங்கன்னு சொல்லி அவர்களுக்கு அறிவுறுத்தல் செய்யலாம். அப்படி செய்யும்போது அவங்க வாழ்க்கையிலே முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் சுக்கிரன் கேதுசாரம் என்பது வரக்கூடிய கலத்திரத்திற்கு இந்த மாதிரி தன்மைகளை தரும்.
ராகுசாரம் பெற்று இருக்கும்போது பெண்களாலோ ஆண்களாலோ பாதிக்கப்படக்கூடிய தன்மை, அளவுக்கு அதிகமான போகம், அதை வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன் சொல்கிறதுங்க. அளவுக்கு அதிகமாக என்ன பண்ணிடுவாங்க, தாம்பத்திய ஈடுபாடு. அதுக்கு மேலே என்ன ஆகிடுங்க, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்கிற கணக்கில் போயிடும். ஆசை 60 நாள், மோகம் 30 நாள்னு. ஸோ எந்த ஒரு விஷயமும் அளவுக்கு அதிகமாக போனாலும் பிரச்சனையை தரும். பெண்களை நம்பி அல்லது ஆண்களை நம்பி, நான் சொல்லும்போது பெண் ஜாதகத்தில் ஆணை நம்பி சொல்கிறேன், ஆண் ஜாதகத்தில் பெண்ணை நம்பி மோசம் போயிடுவாங்க. பணம் கொடுத்து ஏமாந்துருவாங்க, இல்லை வார்த்தைகளை நம்பி ஏமாந்துருவாங்க. காதலித்து கைவிடப்படக்கூடிய ஜாதகங்கள்லாம் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குதுங்க. அப்போ சுக்கிரன் ராகுசாரம் பெறும்போது இந்த மாதிரி எதிர்பாலினத்தவரிடம் மிகவும் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் தாம்பத்தியம் நல்ல சிறப்பாக இருக்கும். அளவுக்கு மீறின ஈடுபாடு அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை அது சுட்டி காட்டுவதாக இருக்கிறது. மற்றபடி செவ்வாய் சாரம் வாங்கும்போது மிகச்சிறப்பான யோக பலன்களை திருமணத்தின் மூலமாகவும், வரக்கூடிய வரன் மூலமாகவும், வரக்கூடிய பெண் வந்து எப்படி இருக்குங்க, நல்ல திறமைசாலியாக இருக்கும், வண்டி ஓட்டும், லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும், சொத்து பத்து இருக்கக்கூடிய பெண்ணாக இருக்கும். ஸோ இப்படியெல்லாம் தான் அதை எடுக்கணும். சூரியன் சாரம்னா வரக்கூடிய பெண் பாரம்பரியத்தை மதித்து நடப்பவராக இருப்பார், பாரம்பரிய பெயர் பேசக்கூடியவராக இருப்பார், கொஞ்சம் ஈகோயிஸ்டிக்காக நடந்துக்குவாங்க. சந்திரன் சாரம் வாங்கியிருந்தால் காலையில் ஒரு மூடு, சாயங்காலம் ஒரு மூடு இருக்கும், மூட் ஸ்விங் அதிகமாக இருக்கும். குரு சாரம் என்று பெறும்போது நல்ல ஒரு ஆன்மீக நாட்டமுடைய மனைவியாக இருப்பாங்க. சனிசாரம் பெற்றிருக்கும்போது அங்கே சில பிரச்சனைகளை, அதாவது நல்ல உழைப்புக்கு மதிப்பு தரக்கூடிய பெண்ணாக இருக்கும், உழைத்து வாழக்கூடியது, உழைத்து முன்னேற வேண்டும் என்கிற நேர்மையான வாழ்க்கை போன்றவற்றை அங்கே கடைபிடிக்கக்கூடியதாக இருக்கும். கஷ்டப்பட்டு தான் சம்பாதிப்பாங்க, எதுவுமே லேஸில் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அங்கே நடைபெறும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் சுக்கிரன் பெறக்கூடிய சாரத்தினை வைத்து நாம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் இருக்கிற கனெக்ஷன் நல்லா இருந்ததுன்னா திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும். சுக்கிரன் 7ஆம் அதிபதியாக வந்து சுபகிரகங்களை போய் தொடும்போது, சுபகிரகங்கள் சாரம் வாங்கும்போது திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஸோ இப்படி தான் வந்து நாம் சுக்கிரனை வைத்து திருமணத்துக்கான விஷயங்களை பார்க்க வேண்டும். செவ்வாயும் சுக்கிரனும் 6-8 இருக்குது, ஒன்றுக்கு ஒன்று சஷ்டாஷ்டகம், இல்லை ஒன்றுக்கு ஒன்று பாதகத்தில் இருக்குது, இல்லைன்னா தனித்து விடப்பட்டிருக்கு. செவ்வாய் ஒரு மூலையில் கிடக்கும், கிரகமே இருக்காது. சுக்கிரனுக்கு அந்த அமைப்பு வராது. முக்கால்வாசி பார்த்திங்கன்னா சுக்கிரனும் சூரியன் புதன் முக்கூட்டு கிரகமாக போயிடுது. ஒரு சில ஜாதகங்களே சூரியன்லேருந்து 2 கட்டம் தள்ளி போய் நிற்கும். முன்ன பின்ன கிரகம் இல்லாமல் அந்த மாதிரி தள்ளி போய் இருந்தால் களத்திரத்தினால் அந்த பிரச்சனை வரும். களத்திரம் வந்து தனித்து விடப்படுவாருங்கிற சூழ்நிலை அங்கே இருக்கும். இந்த காரக உறவுக்கு பாதிப்பை கொடுக்கும். செவ்வாயாக இருந்தால் ஜாதகருக்கே கொடுக்கும், சுக்கிரனாக இருந்தால் சகோதரி வர்க்கம், அத்தை வர்க்கம் அல்லது களத்திரம் மனைவி, இப்படி கணக்கு போட்டுக்கணும். பொதுவாக சுக்கிரன் சுபகிரக சாரம் பெற்று சுபகிரகங்களை தொடுவது சிறப்பு. அசுபகிரகங்களுடைய சேர்க்கை, பார்வை, பாதகஸ்தான தொடர்பு இதெல்லாம் ஏற்படும் போது மன வாழ்க்கையிலே பிரச்சனைகள் உண்டு. சுக்கிரனுடைய கர்மா என்று சொல்லப்பட்ட திருவாதிரை, சித்திரை, திருவோணம் இதிலே கிரகங்கள் இருக்கும்போது இவர்கள் வீட்டிலே வாழாத பெண்கள் இருக்கக்கூடிய தோஷமெல்லாம் உண்டு. அத்தை வர்க்கமோ அல்லது பாட்டி வர்க்கமோ மன வாழ்க்கை பாதிக்கப்பட்டு அதனால் பிரச்சனைகளை, சகோதரி வர்க்கமோ இந்த மாதிரி இருந்ததுன்னா மேற்கொண்டு ஜாதகருடைய வாழ்க்கை பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த கர்மாவையும் சேர்த்து தான் என்ன பண்ணணுங்க, எடுத்துகிட்டு போகணும். ஆனால் இது ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட்டுங்க. வரக்கூடிய வகுப்புகளில் இதை பற்றி நாம் விரிவாக எடுக்க போகிறோம். அதனால் அனைவரும் வந்து கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஏதாவது டவுட் இருந்தால் தாராளமாக கூப்பிட்டு கேளுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. சர்வே ஜனா சுகினோ பவந்து. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.